யாக்கோபு எழுதின நிருபத்திலிருந்து அநேகம் காரியங்களை நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். போன வாரத்தில் 4வது அதிகாரத்தை நம்ம படித்து முடித்திருக்கிறோம். என்ன படித்தோம் போன வாரத்தில்? 4வது அதிகாரத்தின் கடைசியை ஒரு தடவை வாசிக்கலாமா? 13வது வசனத்தில் இருந்து நம்ம போன வாரத்தில் நம்ம தியானிச்சிருக்கிறோம். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையைப் போல இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இந்த பூமியில் நாம் வாழ்கிற வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. வேதத்தில் அநேக பகுதிகளில் நம்ம இந்த சத்தியத்தை பார்க்க முடியும். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை. இந்த கொஞ்ச கால வாழ்க்கைக்கு மனிதர்கள் படுற பிரயாசங்களெல்லாம் பாருங்கள். இதுதான் அவங்களுக்கு நிரந்தரம் அப்படின்னு நினச்சிட்டு எவ்வளவோ பிரயாசங்களை எடுக்கிறத நம்ம பார்க்குறோம். வாழ்க்கையில் சாதிக்கணும், உயரணும், நம்ம உறவினர்களை விட நம்ம மேலே உயரணும் அப்படின்னு சொல்லி அநேக போட்டிகள், பொறாமைகள் எல்லாம் இந்த அழிந்து போகிற ஒரு உலக வாழ்க்கைக்கு வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிற அந்த உதாரணத்தை பாருங்கள். கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல இருக்கிறது. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு பரிசுத்த வேதாகமம் கொடுக்கிற ஒப்பீடு என்னது? எதற்கு ஆண்டவர் கம்பேர் பண்ணி சொல்கிறாரு? புகை. ஒரு புகை எப்படி தோன்றி கொஞ்ச நேரத்தில் அப்படி காணாமல் மறைஞ்சு போகுதோ அதே போல தான் இன்றைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற என்டர்டெயின்மெண்ட்டு, உள்ளே இருக்கிற சிற்றின்பங்கள், சந்தோஷங்கள், படிப்பு, குடும்பம், வேலை, உயர்வு எல்லாமே கொஞ்ச காலம் தோன்றி அப்புறம் தோன்றாமல் போகிற, கொஞ்ச நாள் கண்ணுக்கு தெரியுது, அதுக்கப்புறமா மறைஞ்சு போகுது. அப்படிப்பட்ட ஒரு புகையை போல இருக்கிறதா இந்த வாழ்க்கை. ஆனால் நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்குது. நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை இருக்குது. அது முடிவில்லாத வாழ்க்கை. அப்போ இந்த உலக வாழ்க்கையை நாம் வாழும்போது எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக வாழணும் அப்படின்னா, இது கொஞ்ச காலம், இது டெம்பரரி, இது பெர்மனண்ட் இல்லை, இது நமக்கு முதல் முக்கியத்துவம் இல்லை, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இந்த லைஃப் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த பூமியில் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாழ்க்கையை வாழும்போதே இது நித்தியம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு, நித்தியமான வாழ்க்கையை குறித்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதற்கு ஏற்றபடி வாழ்வது தான் தேவனுடைய சித்தம். இப்போ இந்த உலக வாழ்க்கை நித்தியமில்லாத வாழ்க்கைன்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாளைய தினத்தை குறித்து நீங்கள் யாருக்கும் ப்ராமிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நாளைக்கு நீங்கள் இருப்பீங்களான்னு தெரியாது, நாளைக்கு இந்த உலகம் இருக்குமான்னு தெரியாது, நாளைக்கு நம்ம எப்படி இருப்போம் நமக்கே தெரியாது. அதனால் நீங்கள் ப்ராமிஸ் பண்ணும்போது உங்களுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாருன்னு நினச்சிக்கோங்க. நாளைக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கோங்க. நாளைய தினம் உங்கள் கையில் இல்லைன்னு நினச்சிக்கோங்க. அப்படின்னா எதிர்காலத்தை குறித்து திட்டமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இல்லை. உங்களுடைய ஒவ்வொரு திட்டங்கள்லையும் கர்த்தரை இணைத்து கொள்ளுங்கள். கடைசி வசனத்தில் அதுதான் நமக்கு சொல்லி கொடுக்குறார். ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம். அப்போ இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொல்கிறது தப்பு இல்லை, ப்ராமிஸ் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் ப்ராமிஸ் பண்ணும்போது நம்ம மேலே மாத்திரம் முழு நம்பிக்கையை வச்சு நான் எப்படினாலும் செஞ்சு முடிச்சிடுவேன், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு யாருக்கும் உங்களை நம்பி ப்ராமிஸ் பண்ணாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நான் இதை செய்கிறேன், நான் உயிரோடு இருந்தேன்னா நான் இதை செய்கிறேன், கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பாரானால் நான் இந்த காரியத்தை செய்வேன்னு சொல்லி நம்முடைய ஒவ்வொரு வாக்குறுதிகள்லையும் ஒவ்வொரு எதிர்கால திட்டங்கள்லையும் கர்த்தரை முன்னிலைப்படுத்தி கர்த்தரை மையப்படுத்தி நாம் யோசிக்கணும், பேசணும், வாக்கு கொடுக்கணும். உங்களுடைய ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் இதை யூஸ் பண்ணி பாருங்களேன். காலப்போக்கில் நீங்கள் உங்கள் மைண்டு ஆண்டவரை எக்ஸ்க்ளூட் பண்ணி யோசிக்கவே யோசிக்காது. நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசும்போது ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு வாக்குறுதியிலையும் நீங்கள் இயேசுவை இப்படி மையப்படுத்தி பேசி பாருங்கள்.
நம்ம மைண்டு எப்பயுமே இயேசுவை குறித்து யோசிக்கிறது இல்லை. ஒவ்வொரு காரியங்களை யோசிக்கும் போது எப்பயுமே ஆண்டவரை மையப்படுத்தி நம்ம யோசிக்கிறது இல்லை. நம்ம பலவீனம் உள்ள மனுஷர்கள். ஆனால் நம்முடைய பேச்சில் நம்ம இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சிந்தை அதுக்கேற்ற மாதிரி டியூன் ஆயிரும். இன்றைக்கி ஏன் நம்ம இந்த விசுவாச அறிக்கைகளை முக்கியத்துவப்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்ம விசுவாசிக்கிறோமோ இல்லையோ அறிக்கை செய்ய இந்த விசுவாசம் உள்ளுக்குள்ளே வளரும். நம்ம எதை பேசிகிட்டே இருக்கிறோமோ அதன் மேலே நம்ம நம்பிக்கை கூடிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் விசுவாச வார்த்தைகளை நீங்கள் அறிக்கை செய்ய உங்கள் விசுவாசம் கூடும். அதே மாதிரி இயேசுவை மையப்படுத்தி எல்லா காரியத்திலும் என்னால் சிந்திக்க முடியல. எதிர்காலத்தை குறித்து ஒரு திட்டம் போடும்போது என் மைண்டு திடீர்னு இயேசுவை மறந்துடுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா, நாளையிலேருந்து ஒன்று பண்ணுங்கள். உங்கள் மைண்டு யோசிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சென்டென்ஸில் நீங்கள் பேசுகிற வாக்கியங்களில் இயேசுவை மையப்படுத்துங்க. உங்களை ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒருத்தர் கூப்பிட வராங்க அப்படின்னா என்ன சொல்லணும்? கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்துடுவோன்னு சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு சித்தமானால் கண்டிப்பாக வந்துடுறோம் அப்படின்னு சொல்லுங்கள். சரியா? ஒரு இடத்துக்கு உங்களை ஒருத்தர் கூப்பிட்றாங்கன்னா கர்த்தருக்கு சித்தமானால் கண்டிப்பாக நான் வரேன். உங்ககிட்ட ஒரு காரியத்தை செய்ய சொல்லி ஒருத்தர் கேட்குறாங்க அப்படின்னா, இஃப் காட் வில்லிங், கர்த்தர் எனக்கு உதவி செய்தால் நான் இதை கண்டிப்பாக செய்கிறேன். இது கர்த்தருக்கு சித்தம்னா நிச்சயமாக இதை நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படி சொல்லுங்கள். ஒவ்வொரு வாக்கியங்களும் இதை யூஸ் பண்ண உங்கள் மைண்டு ஆட்டோமேட்டிக்காக எதை குறித்து நீங்கள் திட்டம் பண்ணாலும் இயேசு அதில் மையப்படுத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடும். ரெகுலராக சர்ச்சுக்கு வாங்கன்னு நாங்கள் சொல்லும்போது இதே வாக்கியத்தை எங்கள்கிட்ட பயன்படுத்தக்கூடாது. கர்த்தருக்கு சித்தமானால் வர்றோம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது கர்த்தருக்கு சித்தம்தான். ஆவிக்குரிய காரியங்களில் நீங்கள் வளர்றது, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, ஆலய கூடுகைகளில் பங்கெடுக்கிறது, இது எல்லாமே கர்த்தருக்கு சித்தம்தான். சரியா? இப்போ கர்த்தருக்கு சித்தமா இல்லையா நமக்கு சந்தேகம் வர்றது ஃபுல்லாக உலக காரியம். நான் இப்போ இந்த வேலையில் சேரலாமா வேண்டாமா, இந்த ஒரு ப்ராஜெக்டை நான் எடுக்கலாமா வேண்டாமா, இந்த நபரை நம்ம திருமணம் செய்யலாமா வேண்டாமா, இந்த அலைன்ஸுக்கு ஓகே சொல்லலாமா வேண்டாமா, இந்த மாதிரி உலக காரியங்களில் தான் பாருங்கள் நமக்கு கன்ஃபியூஷன்ஸே வருது. ஆவிக்குரிய காரியங்களில் நமக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் இல்லை. சில நேரம் தப்பை நம்ம துணிஞ்சு செய்கிறோன்னே வச்சுக்கோங்களேன், அது தப்பாக கரெக்டாங்கிற கன்ஃபியூஷன்லாம் இருக்காது. தப்புன்னு தெரிஞ்சே சில நேரம் செய்வோம். அந்த கன்ஃபியூஷனை பற்றி நான் பேசுகிறேன். உங்கள் சிந்தைக்கு நல்லாவே தெரியும் கர்த்தர் உங்களை குறித்து என்ன திட்டம் வச்சுருக்கிறாரு. அது தெரியும் உங்களுக்கு. வேதத்தை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தருக்கு சித்தமானால் வாசிக்க நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் வேத வசனத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கறது தான் கர்த்தர் சித்தம். அப்போ இந்த பரிசுத்த ஜீவியம் செய்கிறது, ஆவிக்குரிய காரியங்களை முக்கியத்துவப்படுத்துறது, இதை பற்றி ஆண்டவர் இங்கே பேசலை. இது உங்கள் எல்லாரையும் குறித்து, நம்ம எல்லாரையும் குறித்து கர்த்தருடைய சித்தம் தான் நமக்கு தெரியும். இதை நம்ம செய்வோம். ஆனால் உலக காரியங்கள்னு வரும்போது உங்கள் படிப்பு, உங்கள் வேலை, உங்கள் குடும்பம், பணம் சம்மந்தப்பட்டது, உங்கள் எதிர்காலத்துக்கு நீங்கள் போடுற திட்டங்கள், இது எல்லாத்துலேயுமே கர்த்தரை முன்னிலைப்படுத்தி இது கர்த்தருக்கு சித்தமா, இது கர்த்தருக்கு சித்தமானால் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நடக்கலை அப்படின்னா புலம்ப மாட்டீங்க. ஏன்னா கர்த்தருக்கு சித்தம் இல்லைன்னு ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. உங்கள் எதிர்கால திட்டத்துக்கு நீங்கள் உங்களை நம்புறீங்க, உங்கள் திறமையை நம்புறீங்க. அங்கே தான் பிரச்சனையே இருக்குது. உங்கள் எதிர்கால திட்டங்கள் எதுக்கு போடுறீங்க? நீங்கள் நல்லா வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு போடுறீங்கல்ல. அந்த நல்லா வாழ்ந்திருக்கிற அந்த வாழ்க்கையே கொஞ்ச காலம் தோன்றி அப்புறம் தோன்றாமல் போகிற புகையை போல இருக்கிற உலக வாழ்க்கை. அப்போ இந்த உலக வாழ்க்கையை குறித்து கவலையெல்லாம் கொஞ்சம் ஓரம் வைங்க. அதை ரெண்டாவதாக கொண்டு வாங்க. ஆண்டவரை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் கொண்டு வாங்க. எனக்கு இந்த வேலை கிடைச்சிருமா? கர்த்தருக்கு சித்தமானால் கிடைக்கும். தைரியமாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வாங்க. ப்ரெஷரே இல்லாமல் பேசுவீங்க. நான் பேசுகிறதுல தான் எனக்கு இந்த வேலை இருக்குது, என் பெர்ஃபார்மன்ஸில் தான் எனக்கு ப்ரொமோஷன் இருக்குது. நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கையை வைக்கும் போது அந்த ஒரு ப்ரெஷர்லேயே போய் மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. உங்கள் கவலை, உங்கள் பயம் உங்கள் முகத்தில் காட்டி கொடுத்துரும். அப்போ உங்களை இன்டர்வியூ பண்ணுற அந்த ஹெச்ஆர் உங்கள் முகத்தை பார்த்துட்டே, சரி இந்த நபருக்கு கான்ஃபிடென்ஸே இல்லை, அப்போ இவரை வேலைக்கு எடுக்க வேண்டாம்னு உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவார். அப்புறம் என்னால் தான் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் உண்டாகும். என்னையை குறித்து மட்டும் ஆண்டவர் பெருசாக எதுவும் திட்டம் வைக்கல போல, என்னையை மட்டும் ஆண்டவர் மறந்துட்டார், என்னை குறித்து ரொம்ப சின்ன பிளானாக வச்சுருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிடுறீங்க. இயேசுவை முன்னிலைப்படுத்துங்க. கர்த்தருக்கு சித்தமானால் இது எனக்கு கைகூடி வரும், கர்த்தருக்கு சித்தமானால் இந்த காரியத்தில் நான் ஜெயத்தை பார்க்க போகிறேன்,
கர்த்தருக்கு சித்தமானால் நான் உயர்ந்திருப்பேன். சொல்லி பாருங்க. நீங்கள் உயராமல் இருக்கணுங்கிறது கர்த்தர் சித்தமாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் நீங்கள் உயர்வுன்னு எதை நினச்சிட்டு கேட்குறீங்களோ அது ஒருவேளை கர்த்தருடைய சித்தமாக இல்லைன்னா அது கிடைக்காம இருக்கும்போது நீங்கள் அதில் சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா நீங்கள் இயேசுவை முன்னிலைப்படுத்தி இருக்கிறீங்க. அடுத்து 16வது வசனத்தை பாருங்கள். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள், இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இயேசுவை முதன்மைப்படுத்துங்க, முக்கியத்துவப்படுத்துங்க. அப்படி நீங்கள் பண்ணாமல் உங்கள் திறமை, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், உங்கள் மேலேயே நீங்கள் வச்சுருக்கிற நம்பிக்கை, இதெல்லாம் உலகத்தார் ரொம்ப மேன்மையாக சொல்கிறது உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும்னு. ஆனால் வேதம் எங்கேயுமே அப்படி போதிக்கலை. மாம்சத்தை நம்பாதீங்கன்னா வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குது. நீங்கள் நம்ப வேண்டியது எல்லாமே கர்த்தருடைய பலத்தை. நான் கர்த்தருடைய பலத்தை சார்ந்திருக்கிறேன், இதை செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். ஒரு பரீட்சை எழுதுறீங்களா, பாஸ் ஆக கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்து நீங்கள் பண்ணுறீங்களா, இதில் நான் சக்ஸஸை பார்க்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். அதை நீங்கள் முன்னிலைப்படுத்தி பாருங்கள். இதை நீங்கள் பண்ணாமல் இருக்கும் போது இதற்கெல்லாம் நான் ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதை நானே செஞ்சு முடிச்சிருவேன்னு உங்களே நீங்கள் நம்புறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வாயை திறந்து இதை சொல்லலைனாலும் அதுதான் அர்த்தம். இப்போ இது ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வீம்புக்குனே மேன்மை பாராட்டுறீங்க, உங்கள் சுயத்தை மேன்மை பாராட்டுறீங்க, உங்கள் படிப்பை மேன்மை பாராட்டுறீங்க, உங்கள் திறமையை மேன்மை பாராட்டுறீங்க, உங்கள் கேரக்டர் அதை நீங்கள் மேன்மை பாராட்டுறீங்க. பாருங்கள், இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் கர்த்தருடைய பார்வையில் பொல்லாங்கா இருக்குது. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். நீங்கள் ஒரு கெட்டதை செஞ்சால் மட்டும் பாவம் கிடையாது, நன்மையை தெரிந்திருந்தும் செய்யாமல் இருந்தால் அதுவும் பாவம். நான் எந்த பாவமும் செய்யவே இல்லை பாஸ்டர் அப்படி நீங்கள் சொல்லும் போது, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உங்கள் கூட பாஸ்டர் மூலமாக பேசின வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிங்களா? அது நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏற்ற சிதான் செய்யலாம் பாஸ்டர். நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக பைபிளை வாசிக்கிறேன் அப்படின்னா அது பாவம். இன்றைக்கி அநேக ஆவிக்குரிய மக்களை பிசாசு இதில் தான் ட்ராப் பண்ணி வச்சுருக்கிறான். தண்ணி அடிக்கிறது இல்லை, போத பழக்கங்கள் எதுவுமே இல்லை, அவங்க அதிகமாக பொய் பேசுறது இல்லை, யார்கிட்டையும் சண்டை போடுறதில்ல, யாருக்கும் கெடுதல் நினைக்கிறது இல்லை, வாழ்க்கையில் உயரணுங்கிறதுக்கு குறுக்கு வழியை நாடுறதில்லை. இதெல்லாம் ஓகே. ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? ஒவ்வொரு முறையும் கர்த்தர் உங்கள் கூட பேசுகிற வார்த்தைகளுக்கு, வசனத்துக்கு அப்படியே ஆமேன்னு சொல்லி கீழ்ப்படுகிறீங்களா? அது கேள்விக்குறின்னா அதுவும் பாவம்தான். கொலை, கொள்ளை, வேசித்தன பாவங்கள் இது மட்டும் இல்லை, நன்மை செய்ய அறிந்திருந்தும், கர்த்தர் நமக்கு போதிக்கிற நல்ல கிரியைகளை செய்வதற்கு அறிந்திருந்தும், வசனத்தை கேட்டிருந்தும் நன்மையானவைகளை செய்யலைன்னா அதுவும் பாவம்தான். பாருங்கள், நம்ம கிரேஸ் ஜெனரேஷன் தான், கிருபையின் சந்ததி உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் அந்த கிருபை என்கிற அடித்தளத்தின் மேலே நம்முடைய நற்கிரியைகள் நல்ல ஒரு கட்டிடமாக கட்டப்படணும். வெறும் பேஸ்மெண்ட்டை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினச்சிடவே கூடாது. கிறிஸ்து நம்மை இலவசமாக அவர் ரட்சித்து தேவ ராஜ்யத்தில் நம்ம நாட்டி வச்சிருக்கிறாரு. இது இலவசம், தேவ ராஜ்யத்திற்குள்ள என்ட்ரி இலவசம். ஆனால் வளர்ச்சிக்கு உங்கள் எஃபோர்ட் தேவை, உங்கள் டிசிஷன் தேவை. தேவ ராஜ்யத்தில் வளர்றதை பற்றி தான் இப்போ நம்ம அதிகமாக படிக்கிறோம். யாக்கோபு நிருபத்தில் கிருபையில் உள்ளே வந்தாச்சு, இப்போ கிரியையில் வளரணும். சரியா? கிருபை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சாப்டர், உள்ளே வந்தாச்சு. ஓகே, இப்போ எப்படி வளர்றது அப்படின்னா அது எல்லாமே கிரியைகள். அதனால தான் யாக்கோபு மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேத புஸ்தகத்தில் இது எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறார்.